சூரிய பயிற்சி பத்தி ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இந்த சிவராஜ யோகம் இப்ப நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? துலா ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபன் சுக்கிரன் மேடம். சுக்கிரனுக்கு இந்த சூரியன் நட்பா பகையா அப்படின்னா பகை. காரணம் என்னன்னா அசுரனை காமிச்சு கொடுத்தது இவங்க தான். அப்ப துலாமை பொறுத்த வரைக்கும் பெருசா ப்ரெஷர்ஸை கண்டு நாங்க பயப்படுவோமா அப்படிலாம் கிடையாது. நாங்க ஒரு ஆளை பொங்கியே வருதுன்னா கூட நாங்க எதிர்த்து நிற்போம். அதுதான் துலாம். ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட பேச்சு, அவங்களோட மூலதனம், அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ இருந்தாலும் நான் பார்ப்பேன்ப்பா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி நான் பக்காவாக செய்வேன். பிளான் பண்ணி காயினை நவுத்துவேன். ஒரு கத்திரிக்காய் கொடுத்தேன்னா ஒரே வெட்டில 10 துண்டாக்குவேன். அதுதான் நான் அப்படிப்பட்ட பர்சன்ஸ். அப்போ ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கும். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குவதா மேடம். எப்படி அப்படின்னா பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது.
சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம். சூரிய பயிற்சி பத்தி ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இந்த சிவராஜ யோகம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபன் சுக்கிரன் மேடம். சுக்கிரனுக்கு இந்த சூரியன் நட்பா பகையா அப்படின்னா பகை. காரணம் என்னன்னா அசுரனை காமிச்சு கொடுத்தது இவங்க தான். சூரியனும் சந்திரனும் தான் காமிச்சு கொடுத்தாங்க. அதனால அசுர குருவான சுக்கராச்சாரியருக்கு இவங்க பகை. இப்ப இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது என்ன பாவத்துல அமர்ந்திருக்குன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல துளாராசி அன்பர்களுக்கு வந்து அமர்ந்திருக்கு. அப்ப துளாராசி அன்பர்களுக்கு இந்த 10ஆம் பாவத்துல இந்த குருவும் சூரியனும் இணைவு அப்படின்றது நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது மேடம். 2 பேருமே பகையாச்சே அப்படின்னா எப்படி அவங்க ஏற்படுத்துவாங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? வேலையை விட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா? வேலை செய்யற இடத்துல நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவிப்போமா? அப்படிலாம் கிடையாது. வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும். அப்ப அந்த யோகம்ன்றது எப்படி வேலை செய்யும்? எப்படி உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் கொடுக்கும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா மேடம், நான் வேலை செய்யற இடத்துல ரொம்ப நாளாக ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரொமோஷனுக்கும் எதிர்பார்த்துருந்தேன். அந்த ப்ரொமோஷன் எனக்கு முன்னே இருந்த ஆஃபீஸர், எனக்கு அடுத்த ஒரு கேடரில் இருந்த ஆஃபீஸர், எனக்கு மேலே ஒரு கேடரில் இருந்த ஆஃபீஸர் வேலையை விட்டு போயிட்டான். ஏதோ ஒரு ரீசன், அவனுக்கு முன்னேற்றம் வந்துருச்சு, இல்லை அவனுக்கு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, போயிட்டான். இப்போ என்ன தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோடனே எனக்கு எப்படி இருக்குன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க. ஒர்க் ப்ரெஷர்ன்றது இன்னும் டபுள் ஆயிடுது. எனக்கு அதில் இன்க்ரிமெண்ட் இருக்கு, எனக்கு வந்து வருமானம் இருக்கு, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கார் கொடுத்துங்க. அதெல்லாம் கொடுக்கலைங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா? அப்போ உனக்கு மேலே ஒரு பொசிஷன் போகும்போது கடைசி 5,000 10,000 எக்ஸ்ட்ரா வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஆனால் அந்த ப்ரெஷர் என்னால் தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ரெஷர்ஸை கண்டு நாங்கள் பயப்படுவோமா? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு ஆளை பொங்கியே வருதுன்னா கூட நாங்கள் எதிர்த்து நிற்போம். அதுதான் துலாம். ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களோட பேச்சு, அவங்களோட மூலதனம், அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ இருந்தாலும் நான் பார்ப்பேன்ப்பா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி நான் பக்காவாக செய்வேன். பிளான் பண்ணி காயினை நவுத்துவேன். ஒரு கத்திரிக்காய் கொடுத்தேன்னா ஒரே வெட்டில் 10 துண்டாக்குவேன். அதுதான் நான். அப்படிப்பட்ட பர்சன்ஸ். அப்போ இவங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா தொழிலில் மேன்மை முன்னேற்றத்தோட சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். அனலைஸ் பண்ணி என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து பக்குவப்படுத்தலை, பதப்படுத்தலை. என்னால் ப்ரெஷர்ஸ்னால நான் பயங்கர டென்ஷன் ஆகி என்னோட மனசு சொல்கிற பேச்சையே நான் கேட்டுட்டு புத்தியை பெருசாக யோசிக்காமல் அந்த கோவத்தெல்லாம் வந்து வீட்டில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது காசு மட்டும் இருக்கும், நிம்மதி இருக்காது. காசு, பணம், வசதி, அந்தஸ்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மன நிம்மதி. அதை அடமான வச்சு அந்த காசு எனக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இவங்க கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதுக்கும் மேலே லார்ட் ஆஃப் 11 சூரியன் லாபஸ்தான அதிபன் 10ஆம் பாவம் வந்து உட்காரும் போது கண்டிப்பாக டிஃபால்ட்டாக செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அப்படின்றது கொடுத்துருவோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு சொன்னோம். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க இவ்வளோ நாள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஒரு இடத்துல ஒரு கன்சர்ன் கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னா 10 பேர் வருவாங்க. நான் கட்சி, நான் வந்து லோக்கல் ஆளுங்க, எங்களை கொஞ்சம் கவனிக்கணும், அப்போ தான் நீ எந்த இடத்துல தொழில் நடத்த முடியும், அப்போ தான் நீ எந்த இடத்துல மிஷினை ஓட்ட முடியும் அப்படின்லாம் இந்த அல்லக்கையில் நிறைய வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் தலைமையினே பேசும். அந்த மாதிரி அல்லக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போகக்கூடிய காலகட்டம். அதுங்களால நம்மளுக்கு இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் அப்படின்றது மாறக்கூடிய காலகட்டம். இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளை போக்கிடும். நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் வச்சுப்போம், மன ரீதியான குழப்பம். நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ரெஷரை அப்பப்போ பர்ஸ்ட் அவுட் பண்ணிடணும், அது வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி நம்ம மனசாயிடும். இந்த துலாமுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற வார்த்தை வந்து எக்ஸாக்டாக 12 ராசியில் துலாமுக்கு தான் பொருந்தும். பட் இருந்தாலும் நிறைய துலாமுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா குரு 10ல் இருக்கான், 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாங்க. பதவியெல்லாம் பறி போகுது, குருனோட பார்வையிலும் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், காசு நடமாட்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதுவும் இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆஸ்பீஷியஸான காலகட்டம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நிறைய விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இருக்குது. சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களும் அவங்களுக்கு இருந்து வந்த இன்ட்ரன்சஸ்லாம் காணாமல் போயிடும். மூளையை தின்னுட்டு இருந்தவன் எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு. ஒன்றும் இல்லை மேடம், ஒரு பிஸ்னஸ் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா 4 பேர் வந்துருவாங்க. மாரியம்மனுக்கு குழு ஊத்துறோம், பச்சையம்மனுக்கு புடவை வச்சு படைக்கிறோம் அப்படின்லாம். பச்சையம்மன் இவங்களை கேட்கவே இல்லை. பச்சையம்மன் வேணும்னா அவளுக்கு வந்து உனக்கு, அதாவது அவங்களே தன்னோட சொந்த காசுல கூட பண்ணிக்கலாம். அது அங்க பச்சையம்மன் கிட்டே போவாது. பச்சையம்மனுக்கு ஒரு புடவை எடுக்கிறதுக்கா 1000 வீட்டுல வந்து கலெக்ஷன் பண்ண போறாங்க.
அம்பிகைக்கு ஒரு அண்டாங்கூழ் ஊத்துறதுக்கு 500 வீட்டில் கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதுங்க எல்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கோம். இதுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தடிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யும். அப்போ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்து வந்த துலாம் இந்த மாதம் அந்த ப்ரெஷர்ஸ்லாம் காணாமல் போகும். ஓகே ஓகே. துலாம் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கு. பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உயர்வு இருக்கு, வேலையை பார்க்குற எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு நல்ல செய்தியா உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.